ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் தமிழ் காக்டெயில். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம கிரிப்டோ கரன்சிஸ் பற்றி பார்த்தோம். ஸோ என்னென்ன ப்ரோக்கரேஜஸ் இருக்குது, என்னென்ன ப்ரோக்கரேஜஸில் வந்து நம்ம பாசிபிள் ட்ரேட் எடுக்கலாம், பை பண்ணலாம், செல் பண்ணலாம், லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஜெப்பே. ஸோ ஜெப்பேயில் எப்படி நம்ம பேசிக் ட்ரேட் பண்ணலாம், எப்படி ஆப் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்புக்கு அத்தன்டிகேஷன் வேணும். ஒன்று 4 டிஜிட் பாஸ்வேர்டு இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் லாகின் வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோடய கரண்ட் வாலெட்டு, என்னோடய கரண்ட் பேலன்ஸில் 988 ருபீஸ் இருக்குது. என்னென்ன பாசிபிள் காயின்ஸ் வந்து இங்கே நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற லிஸ்டிங் இருக்குது. ஸோ எந்த காயின்ஸும் நீங்கள் பிளைண்டாக எடுக்க வேண்டாம். என்னோடய அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி என்ன வந்து அந்த காயின் பின்னாடி இருக்குது, அதோடய ஃப்யூச்சர் எப்படி இருக்கலாம் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து உங்களோட காயின்ஸை பிக் பண்ணணும். ஸோ மீன்வைல் ஃபஸ்ட்டு உங்கள் ஆப்பை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேசிக் சொல்கிறேன் ஜெப்பேயில். ஸோ வந்து பேசிக்கலி பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பர், லாஸ்ட் 30 டேஸ் என்ன ட்ரேட் வால்யூம்ஸ் மாதிரி காட்டுறாங்க. ஸோ ரெஃபரல்ஸ் வந்து உங்களுக்கு யாராவது இந்த ஆப்போட யூஐ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஸோ மீன்வைல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேஒய்சி. ஸோ எந்த ஆப் நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு கேஒய்சி ப்ராசஸ் நீங்கள் முடிக்கணும். ஸோ இப்போ என்னோடய கேஸில் எல்லா கேஒய்சிஸும் வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரேட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இமெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் ஆப்லேருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பேங்க். ஸோ எந்த பேங்க் உங்களோட அசோசியேட் பண்ணியிருக்கீங்க, வாலெட்டோட டேக் பண்ணியிருக்கீங்கன்ற பேங்க் அக்கௌண்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓவரால் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். லைக் அலர்ட்ஸாக இருக்கட்டும், ரேட் அப்டேட்ஸாக இருக்கட்டும், எந்த டீவியேஷன்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து மொபைலில் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி உங்களோட நோட்டிஃபிகேஷனை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வைப்ரேட் பண்ணணுமா, சவுண்ட் அலர்ட்ஸ் வேணுமா, ஸோ அது மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் செக்யூரிட்டி சென்டர் தான் உங்களுக்கு பாஸ்வேர்டு எனேபிள்மெண்ட்டாக பின் அது மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் சப்போர்ட் சென்டர் இவங்களுக்கு வச்சுருக்காங்க. ஏதாவது ட்ரேடிங் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக வந்து செக்யூரிட்டி சென்டரில் போய் ஒரு டிக்கெட் போட்டுக்கலாம். ஸோ அந்த டிக்கெட்க்கு அவங்க வந்து ஒரு 24/7 இருப்பாங்க. பட் இமீடியட் இன்ஸ்டன்ட் ரிப்ளை இவங்க பண்ணுறதில்ல. உங்கள் டிக்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து 24 ஹவர்ஸில் வரலாம். ஸோ இந்த மாதிரி போயிடலாம். ஸோ ஹெல்ப் சென்டரும் இருக்குது, மை டிக்கெட்ஸும் இருக்குது. ஸோ ஹெல்ப் சென்டர் இது வரைக்கும் நான் எக்ஸாக்டாக யூஸ் பண்ணதில்லை. பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமீடியட் ஹெல்ப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லைனா உங்களுக்கு டிக்கெட் க்ரியேஷனுக்கு தான் உங்களுக்கு வந்து திருப்பி ரூட் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் ஓவரால் ஆப்போட அக்கௌண்ட் செட்டிங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக உங்களுக்கு வந்து காமிப்பாங்க நீங்கள் என்னென்ன டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எப்படி வித்ட்ரா பண்ணலாம், உங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெபாசிட் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டெபாசிட் முன்னாடி யூபிஐயும் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா யூபிஐ எடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டெபாசிட் வேணும் அப்படின்னா இவங்க செட் ஆஃப் அக்கௌண்ட் நம்பர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து நீங்கள் டார்கெட் ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களோட பேங்க்லேருந்து ஒரு இமீடியட்டாக நெஃப்டோ, ஐஎம்பிஎஸ், ஆர்டிஜிஎஸ் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து உங்களோட கிரிப்டோ வாலெட்டில் வந்து ஏறிடும். லைக் இப்போ பேலன்ஸ் பார்க்குறீங்க இல்லையா, 988 சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இமீடியட் நீங்கள் 1000 போட்டிங்கன்னா இங்கே 1000 வந்துடும். ஸோ ஒரு டைம் பேஇன் பண்ணும்போது அவங்க ஒரு 7 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து டெபாசிட் ப்ராசஸ்ஸு. அதே மாதிரி வித்ட்ரா. ஸோ நீங்கள் வித்ட்ரான்றது எப்படின்னா மேக்ஸிமம் 2 டேஸ் எடுத்துப்பாங்க. ஒரு வித்ட்ரால் பண்ணுறதுக்கு 10 ருபீஸ் ஃபீஸ் எடுத்துப்பாங்க. ஸோ எப்பவுமே உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நான் வந்து என் பணத்தை கிரிப்டோ வாலெட்லேருந்து வந்த ப்ராஃபிட்டை நான் வந்து செல் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் அமௌண்ட் என் வாலெட்லேருந்து எடுக்க போகிறேன் அப்படின்னா ஒரு பெரிய அமௌண்ட் வந்த பிறகு எடுக்கிறது நல்லது. சும்மா 500 400 அதெல்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா தண்டமாக ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் உங்களுக்கு 10 ரூபா போயிடும். ஸோ இது ஒன்று. ஸோ டேரெக்டாக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா என்ன அமௌண்ட் நீங்கள் மினிமம் 1000லேருந்து வித்ட்ரா பண்ணலாம். ஸோ அந்த வித்ட்ரால் அமௌண்ட்டை நீங்கள் இமீடியட்டாக போட்டுட்டு நீங்கள் இமீடியட்டாக வந்து நீங்கள் ப்ரொசீட் டு வித்ட்ரானா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரிகர் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு 24 ஹவர்ஸில் வந்துடும் மேக்ஸிமம். ஸோ இதுதான் வித்ட்ராயல் ப்ராசஸ். இப்போ ஓவரால் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். ஸோ என்னோடய ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஓவரால் ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஃபீஸு. ஸோ தட் நான் ட்ரேட் பண்ணதோட ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ்ஸு. ஸோ இனிஷியல் டெபாசிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி அமௌண்ட் தான் போட்டு நானுமே என்னை ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ அகெயின் நானும் வந்து ஒரு ப்ராப்பர் அட்வைசரோ இதுவோ கிடையாது. ஸோ நானுமே செல்ஃப் லேர்ன் பண்ணிவிட்டு பிளாக் செயின் டெக்னாலஜி தான் என்னென்னு தெரிஞ்சுட்டு தான் பண்ணேன். ஸோ 100 ருபீஸ் 1000 ருபீஸில் தான் நான் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதோட லாக் நீங்கள் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ என்னோடய லாக் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் டுகெதர் நான் ஒரு
10-11,000 கிட்ட நான் இதில் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அ மந்த் நான் வந்து 20,000 எடுத்துட்டேன் என்னோடய ப்ராஃபிட்ஸு. ஸோ எனக்கு டைம் வந்தோடனே ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய நீட் இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு ஆல்மோஸ்ட் 100% ப்ராஃபிட் நான் எடுத்தேன் நான். ஸோ அதை எப்படி எடுத்தேன், என்னென்ன காயின்ஸில் பண்ணோன்றதெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ என்னோடய ஓவரால் கேபிட்டலை நான் திருப்பி எடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் ஓவரால் என்னோடய கெயின்ஸை மட்டும்தான் நான் ரீஇன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கெயின்ஸ் கூட ஒரு ஃபியூ தௌசண்ட்ஸ் போட்டு நான் இப்போ ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய கேபிட்டல் ரிஸ்க் இல்லைன்றதை நான் என்ஷூர் பண்ணிக்கிட்டேன். ஸோ எப்பவுமே அதே மாதிரி மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸஸோ ஆர் ரிக்ரெட்ஸ் இருக்காது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஆக்சுவல் ஆப்குள்ளே வரலாம். ஸோ இப்போ பேசிக்கலாக நான் வந்து ஒரு கிரிப்டோ காயின் வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரான் ஒரு கேமிங் ரிலேட்டட் கிரிப்டோ ப்ராஜெக்ட் ஆர் பிளாக் செயின் ப்ராஜெக்ட். அதே மாதிரி எக்ஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பேங்கிங்கோட ப்ராஜெக்ட். ஸோ எக்ஸ்ஆர்பி வந்து எப்படி ஒரு ஸ்பெசிஃபிக் பேங்கிங்கோட ப்ராஜெக்ட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் எது இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸோ ஆர் இன்டர்நேஷ்னல் கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் நீங்கள் பண்ணி போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ அது எல்லாமே வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா த்ரூ எக்ஸ்ஆர்பி வழியாகவும் பண்ணலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 1 மந்த் பிஃபோர் ஒரு காயின் வந்திருக்கு, அது வந்து ஸ்டெல்லார் காயின். ஸோ இன்னும் நான் அது ஸ்டெல்லார் காயின் நான் ஷார்ட்டாக ட்ரேட் பண்ணி வெளியே வந்துட்டேன். ஸோ ஐ திங்க் ஸ்டெல்லார் காயினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இஸ் மச் ஃபாஸ்டர் தென் ரிப்பிள். ஸோ நீங்கள் ரிப்பிள் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் 1 to 2 minutes ஆகிற ட்ரான்சாக்ஷனு ஸ்டெல்லாரில் வந்து மேக்ஸிமம் ஒரு 10 to 30 செகண்ட்ஸில் வந்து உங்களோட கிரிப்டோ ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்சிடும். ஸோ அதனால் அதுவுமே ஒரு நல்ல எமர்ஜிங் டெக்னாலஜி தான். ஸோ இப்போ நம்ம ஸ்டெல்லாரே ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாமே எப்படி பை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் ஸ்டெல்லாருக்குள்ளே போகிறேன். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் ஸ்டார் மார்க் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா நான் அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கனால என்னோடய ஃபேவரட் இதை நான் வந்து ஸ்டார் மார்க் பண்ணிக்குவேன். ஸோ அது ஆப்ஷனல் தான், ஒரு அடையாளத்துக்காக. ஸோ இப்போ ஸ்டெல்லார் பாருங்கள், என்கிட்ட 1.2 rupees இருக்குது. மேபி லாஸ்ட் டைம் ப்ராஃபிட் புக் பண்ணதோட பேலன்ஸ் ஏதோ ரெசிடியூ வந்துருக்கு. ஸோ இப்போ கரண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 32.45 இருக்குது. ஸோ பார்த்தீங்களா, இப்போ இந்த மாதிரி ஏதாவது ட்ரபிள் இருந்தால் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், அலர்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்ஸே வந்து காயின்ஸோட ரேட்டு ஏறும் போது இறங்கும் போது எல்லா அலர்ட்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ லெட்ஸி இப்போ நான் ஒரு 100 rupees பை பண்ணுறேனே. ஒரு காயின் த்ரெஷ்ஹோல்டு வச்சுருப்பாங்க, ஒரு சிலது வந்து மினிமம் 100 தான் அலோவ் பண்ணோம். ஸோ இப்போ நான் அதனால் மினிமம் 100 வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டெல்லார் பை பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் சி, லிமிட் பேஸ் பண்ணி தான் பை பண்ணுறேன். ஸோ கரண்ட் ப்ரைஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் 32.34. நான் 32.34 போடுறேன், ஏன்னா அதை ஸோ தட் ட்ரேட் நடக்கிறது நீங்கள் பார்க்கலாம், பை பண்ணுறது லைவாக நம்ம ஃபீல் பண்ணலாம் சொல்லி. பாருங்கள், ஆல்ரெடி சக்ஸஸ் வந்துடுச்சு. ஸோ ட்ரேட் முடிஞ்சுது. ஸோ இது நான் பழைய ட்ரேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 38 வாங்கியிருக்கேன், 39.67 செல் பண்ணி வெளியே வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம 100க்கு திருப்பி உள்ளே போயிருக்கோம், 32ன்ற ப்ரைஸில் உள்ளே போயிருக்கோம். ஸோ இதுதான் பாருங்கள் ஓவரால். ஸோ ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் வந்து 0.24. ஸோ 3 குவான்டிட்டி கிட்ட 3 something நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதுதான் பையிங் ப்ராசஸ்ஸு. ஸோ அதே மாதிரி நீங்கள் செல்லும் பண்ணிக்கலாம், சேம் தான், மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ ஸ்டெல்லார்லேயே பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது செல் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், செல்லுன்ற ஆப்ஷனை போட்டுட்டு நான் டைரெக்டாக என்ன அமௌண்ட்டுக்கு நான் கோட் பண்ணுறேனோ நான் செல் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ லிமிட் ஆர்டரும் போட்டுக்கலாம், உங்களுக்கு வேணும்னா மார்க்கெட் ஆர்டரும் போட்டுக்கலாம். ஸோ ஒரு பேசிக் யூசேஜ் தான். அதே மாதிரி நான் என்னென்ன ஆர்டர்ஸ் இதில் ப்ளேஸ் பண்ணேன்ற ட்ராக் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்றாங்க. ஸோ ஓப்பன் ஆர்டர்ஸ்னால் உங்கள் லிமிட் இன்னும் ட்ரிகர் ஆகலை அப்படின்னா ஓப்பன் ஆர்டர்ஸில் இருக்கும். ஃபில்ட் ஆர்டர்ஸ்னால் இது வரைக்கும் நமக்கு முடிஞ்ச எல்லா ஹிஸ்டாரிக்கல் ட்ரான்சாக்ஷன்ஸும் உங்களுக்கு காட்டப்போகுது. ஸோ கரண்ட் புக் வேல்யூஸ், புக் ட்ரான்சாக்ஷன்ஸ் என்னன்றதும் உங்களுக்கு காட்டுறாங்க, ஹிஸ்டரியும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ சார்ட் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கேண்டில் பேட்டர்ன் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருவாங்க. ஸோ பேசிக்கலாக ஸ்டெல்லார் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு 1 டேவோட பேட்டர்ன் இது. ஸோ மேக்ஸிமம் 40 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஐ திங்க் ஸ்டெல்லாரில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் லாங் டேர்ம் ஹோல்டு வச்சுக்கலான்னு இருக்கேன். ஸோ பேசிக்கலி எக்ஸ்ஆர்பியும் ஸ்டெல்லாரும் எப்படி பர்ஃபார்ம் ஆகுது, ரெண்டுமே கைண்ட் ஆஃப் காம்படிட்டிங். ஸோ ட்ரான்சாக்ஷன்ஸ் ரிலேட்டட் காயின்ஸு. ஸோ அதனால் நான் ரெண்டுமே வந்து பார்ஷலாக ப்ளே பண்ணி நான் கொஞ்சம் லாங்காக ஸ்டே பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதுதான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிட்காயினும் நான் வச்சுருக்கேன். ஸோ என்னோடய ட்ரேட்ஸும் ஜஸ்ட் பிட்காயின்ஸ்லேயும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ என்னோடய பாஸ்ட் ஆர்டர்ஸ் நீங்கள் பாருங்கள்.
ஸோ ஆல்மோஸ்ட் 34 லேக்கில் வெளியே வந்திருக்கேன். என்னோடய இனிஷியல் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் புக் பண்ண சொன்னேன் இல்லையா, பாருங்கள் 18 லேக்ஸ் 20 லேக்ஸ் எஸ்ஐபி ஃபார்மேட்டில் தான் ஆட் பண்ணேன். ஸோ எல்லாமே ஆட் பண்ணி ஒரு 25 லேக்ஸ் ஆவரேஜ் இருந்து எனக்கு 34 லேக்ஸ் போச்சு. ஸோ அந்த டைம் நான் கம்ப்ளீட்டாக என்னோடய ப்ராஃபிட்ஸ் எல்லாத்தையும் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். பட் அகைன் அதான் சொன்ன மாதிரி எனக்கு ஃபினான்ஷியல் நீட் இருந்துச்சு. இல்லைனா ஐ திங்க் இப்போ இருக்க 44 லேக்ஸ் ஹோல்ட் பண்ணி இப்போ கூட வெளியே வந்திருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அகைன் 37 லேக்ஸில் உள்ளே போயிட்டு ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ என்னோடய ஆவரேஜ் 33 லேக்ஸ்லேருந்து 37 லேக்ஸ்குள்ளே இருக்குது, 38 லேக்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் சார்ட் பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம். நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்க போகிறீங்களா லாங் டேர்ம் இன்வெஸ்டரான்றது வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சிடரபிள் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நான் ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுவேன். ஒரு சில ஸ்டேபிள் காயின்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிட்காயின் மாதிரி இருக்க காயின் ஆர் எத்தீரியம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவு ஸ்டேபிளாக நல்ல க்ரோத் உள்ள காயின்ஸ், பட் ஹை வாலட்டாலிட்டி. ஸோ எனக்கு ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் வேணும், வாலட்டாலிட்டியில் என்னால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த ஸ்டேபிள் காயின் வேணுனாலும் வாங்கிக்கலாம். ஸ்டேபிள் காயின் யூஎஸ்டிடி இருக்குது, அதுக்கப்புறம் யூஎஸ்டிடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸாக்டாக ஸ்டேபிளாக இருக்கும். ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் நீங்கள் இதில் கூட பார்க் பண்ணி வச்சுக்கலாம். லைக் நான் யூஎஸ் கரன்சி ரேட்டுக்கு வேல்யூக்கு காயின் வச்சுக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கரன்சி ட்ரேடிங்கில் விற்கிறத விட அதை வந்து நீங்கள் ஸ்டேபிள் காயினாக இங்கே வச்சுக்கலாம். ஸோ தட் நீங்கள் குயிக்காக உங்கள் வாலெட்டுக்கு அந்த பைசாவை வந்து நீங்கள் செல் அவுட் பண்ணிவிட்டு வேறு காயின்ஸ் பை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருந்துச்சுனாலும் இதில் உள்ள ஃபண்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பெருசாக வந்து ஸ்டேபிள் காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. ஸோ உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துங்க. ஸோ காஸ்மோஸும் இருக்குது. இப்போ காஸ்மோஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து காயின் பேஸ்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ நான் இன்னும் செக் பண்ணல, அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அந்த வீடியோவை நான் போடுறேன் ஃப்யூச்சரில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா. ஸோ ஆட்டம்க்குலாம் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா 5 to 6% வரைக்கும் கிரிப்டோ ப்ரோக்கரேஜஸே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. ஜஸ்ட் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதையுமே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் நான். ஸோ இதுதான் வந்து ஓவரால் ட்ரேடிங்கோட கான்செப்ட். ஸோ இப்போ வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் மைனஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஏன் 998 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 100 ருபீஸ் நம்ம இப்போது ஸ்டெல்லார் வாங்கினதுனால 3 யூனிட்ஸ் வாங்கினதுனால நமக்கு போயிடுச்சு. அதே மாதிரி ஜெப்பேயில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த யூஐ. ஸோ உங்களுக்கு ரொம்ப அழகாக கிளியராக காமிச்சிடுவாங்க. நீங்கள் ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கனாலே உங்களோட போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன மேஜர் காயின்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 11% ஏர்ன் ஃபினான்ஸ் இருக்குது, ஆட்டமில் ஒரு 12% இருக்குது, பிட்காயினில் 13% இருக்குது, எத்தீரியமில் 20% இருக்குது, அதர் காயின்ஸில் கொஞ்சம் வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அழகாக போர்ட்ஃபோலியோ வந்து பிரித்து காமிச்சிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பேசிக் எப்படி வந்து இப்போ காயின் வாங்கலாம், எப்படி வந்து காயினை திருப்பி மார்க்கெட்டில் செல் பண்ணலான்னு நம்ம பார்த்தோம் கிரிப்டோ மார்க்கெட்டில். ஸோ அதே மாதிரி பல ப்ரோக்கரேஜஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி வயசிரெக்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய காயின்ஸ் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஃபஸ்ட் நம்ம இந்த வீடியோவை யூஸ் பண்ணி பார்ப்போம். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். மீன்வைல் நான் வசிரெக்ஸ் பற்றியும் நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இன் ஜென்ரல் யாரும் வந்து ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியோட காட்ட மாட்டாங்க. நான் வந்து ஜஸ்ட் பீப்புளோட அவேர்னஸ்க்காக நான் ஓப்பனாகவே நான் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிஸுமே நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து பெனிஃபிஷியல் தான். இதை வந்து புரிஞ்சிக்கிட்டு பண்ணால் இட்ஸ் மச் பெட்டர். ஏன்னா வந்து ஒவ்வொரு காயின் நீங்கள் வாங்கும் போதும் அது பின்னாடி என்ன பிளாக் செயின் டெக்னாலஜி இருக்குது, அது ஃப்யூச்சரில் ஹிட் ஆகுமா ஹிட் ஆகாதா அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வாங்கினீங்கன்னா பெட்டர். ஏன்னா வந்து எல்லோரும் பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிங்கன்னா வாலட்டாலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் கேபிட்டல் லாஸ் மொத்தமாக கூட உங்களுக்கு போக சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி பேன் வந்து இனிஷியலாக டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பேனுக்கான ஆப்ஷன் இல்லை. ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து எப்படி டிஜிட்டல் கரன்சியை ஃபார்முலேட் பண்ணலான்றதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட் பாயிண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் மீன்வைல் யூஎஸ்லலாம் பார்த்திங்கனாலோ ஸ்விஸ் ஏர்போர்ட்ஸில் பார்த்திங்கனாலோ நிறைய இடத்துல பிட்காயின் ஏடிஎம்ஸ் டிராஸ்டிக்காக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு வருது. ஸோ பிட்காயின்ஸ் வந்து மேக்ஸிமம் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் வந்து பேன் பண்ணதுக்கு சான்சஸ் ரொம்ப மினிமல் தான் இந்தியன் கவர்மெண்ட். ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஸோ எப்படி வாங்கணும் எப்படி விற்கணும் அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுவும் அதே தான். ஸோ எப்படி நீங்கள் மார்க்கெட் ஆர்டர் போடுறீங்களோ மார்க்கெட் ஆர்டரு, லிமிட் ஆர்டர் போடுறீங்கன்னா லிமிட் ஆர்டரு. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். இதில் அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் எனி டைம் வந்து இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ ஆர் ஒர்க்கிங் பர்சனோ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து
இது 24/7. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டாவது உங்களுக்கு காலையில் 9:15 ஸ்டார்ட் ஆகி 3:30 க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனி ஒர்க்கிங் பர்சன், பார்ட் டைமர்ஸ், அவங்களுக்கு நல்ல நாலேஜ் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜியில் இருக்கும் பட்சத்தில் இதில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோ புரிதலோ இருக்குன்னா டெஃபினட்டாக இதில் வந்து ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் பண்ண முடியும். வித் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் மானிட்டரிங். கொஞ்சம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வச்சாலும் உங்களுக்கு தெரிய போகுது. இப்போ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நமக்கு ஏதோ ஒரு அலர்ட் வந்துச்சு இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அலர்ட்ஸ் வரும். ஏதாவது உங்களுக்கு ட்ரபுள் இருக்கா, ஆப்பை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மேட்டிக் ப்ரைஸ் பாருங்கள், வசீரெக்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ மேட்டிக்கோட கரண்ட் ப்ரைஸ் பாருங்கள் இவ்வளோ டவுனில் இருக்குது. ஸோ இந்த அலர்ட்ஸ் பார்த்தே நீங்கள் வந்து பை பண்ணுறதோ செல் பண்ணுறதோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தட் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக மானிட்டர் பண்ணணுன்னு உங்களுக்கு அவசியம் கிடையாது. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இனிஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி நீங்கள் ஒரு காயினை உங்கள்கிட்ட இருக்க ஒரு வாலெட்லேருந்து குளோபலாக யாருக்கு வேணாலும் நீங்கள் அந்த காயினை கரன்சியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதும், அதை வசீரெக்ஸில் வந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நான் ஜெப்பே ரெண்டுத்தையுமே சேர்த்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஷின்ஸோ ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸோ இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ குயிக்காக உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுமோ நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ். பை.